Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது C++ல static member variables and static member functions வந்து பார்க்க போறோம். First static members அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கணும். Static members of a class are not associated with the objects of a class. அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த நம்ம என்ன இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வச்சுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் இந்த ஸ்டாட்டிக் மெம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் சம்பந்தம், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா இல்லாம அதாவது ஒரு கிளாஸோட அசோசியேட் ஆயிருக்கிறது தான் வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நம்ம என்னது ஆப்ஜெக்ட் அதாவது கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணோம்னா அது என்ன ஆகும்னா மெமரி வந்து அலோகேட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுறப்பதான் வந்து என்ன ஆகும், ஒவ்வொன்றுக்கும் வந்து மெமரி அலோகேட் ஆகும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா மெமரி அலோகேட் ஆகும். அதுல இருக்கிற ஒவ்வொரு டேட்டா மெம்பர்ஸா இருக்கட்டும் இல்ல மெம்பர் ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அசோசியேட் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பட் இங்க இந்த ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட் சம்பந்தப்பட்டது இல்ல, அந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ் சம்பந்தப்பட்ட அதனோட அசோசியேட் ஆயிருக்கிற மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இப்ப பார்க்கலாம். ஜஸ்ட் like a static variable once declared is allocated with memory that cannot be changed. Every object point to the same memory. இந்த static members மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன். என்ன எக்ஸெப்ஷன்? அதாவது கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது மெமரி அலோகேட் ஆகாது. ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணும்போது தான் மெமரி அலோகேட் ஆகும்னு பார்த்தோம். பட் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த அதில் உள்ள நார்மல் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸுக்கு தான் அந்த மாதிரி மெமரி வந்து எப்போ அலோகேட் ஆகும்னா அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான் என்ன ஆகும், மெமரி அலோகேட் ஆகும். பட் எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்ஸ் நம்ம அந்த கிளாஸ் வந்து டிக்ளேர் அதை டிஃபைன் பண்ணும் போதே என்ன ஆயிடும் அப்படின்னா மெமரி வந்து அலோகேட் ஆயிடும். ஓகேவா? லைக் இது மாதிரி நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் சில வந்து நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் மாதிரியே இது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணும் போதே வந்து என்ன ஆயிடும், அந்த மெமரி வந்து அலோகேட் ஆயிடும். அந்த மெமரி வந்து எப்போ அது என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. எப்படி சேஞ்ச் ஆகாது? ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா சேஞ்ச் ஆகாது. எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ் பாயிண்ட் டு த சேம் மெமரி. இந்த இதுல இருக்கிற எல்லா அந்த கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணாலும் அத்தனை ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து அந்த ஸ்டாட்டிக் மெம்பர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு மெமரி தான் இருக்கும். எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்ல உள்ள அந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸா இருக்கும் மெம்பர்ஸா இருக்கும் அது ஒரே மெமரியை தான் என்ன ஆகும் பாயிண்ட் பண்ணிருக்கும். ஓகேவா? பாரு இதுல கிளாஸ், இது வந்து கிளாஸ் நம்ம அங்க கிளாஸ் வந்து டிஃபைன் பண்றோம். அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், கிளாஸ்ங்கிற கீவேர்டு. அந்த கிளாஸோட நேம் என்னது, பர்சன். அதுக்குள்ள ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் வச்சிருக்கோம். அந்த ஸ்டாட்டிக் மெம்பர் என்னது, ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். அதனோட அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்னது, இன்டீஜர். அதனோட அந்த வேரியபிள் நேம் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர். வேரியபிள் நேம் என்னது, இண்டெக்ஸ் நம்பர். அதனோட டேட்டா டைப் இன்டீஜர். அந்த வந்து நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கிளாஸ் டெஃபினிஷன் வந்து முடிச்சிருக்கோம். இதுல சொல்லியிருக்காங்க பாரு, ஒன்ஸ் a static member is declared it will be treated as same for all the objects associated with the class. ஒரு தடவை நம்ம ஸ்டாட்டிக் மெம்பரை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா it will be treated as same. அது எல்லா கிளாஸுக்குமே இது வந்து என்னது, இந்த ஒரே ஸ்டாட்டிக் மெம்பரையே தான் வந்து அதாவது எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இந்த ஒரே ஸ்டாட்டிக் மெம்பர் தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் தனித்தனியா என்ன ஆகாதுன்னா ஒரு மெம்பர் வந்து அதாவது இந்த ஸ்டாட்டிக் மெம்பர் வந்து கிரியேட் ஆகாது. இந்த ஒரு ஒரே கிளாஸ்ல ஒரே ஒரு டைம் வந்து என்ன ஆகும்னா ஸ்டாட்டிக் மெம்பர் கிரியேட் ஆகும். அதாவது மெமரி வந்து அலோகேட் ஆகும். அதே மெமரியை தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்கு நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அதாவது கிரியேட் பண்ணியிருந்தாலும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இந்த ஒரே ஸ்டாட்டிக் மெம்பரை தான் வந்து என்ன பண்ணோம், ஆக்சஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒரே ஒரு தடவை தான் மெமரி அலோகேட் ஆகும். எக்ஸாம்பிள் பாரு,
இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு பார்த்துருக்கோம். அது வந்து என்னது? யூசுவலா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஐஓ ஸ்ட்ரீம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிற ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். அந்த கிளாஸுக்கு நேம் என்னது? ஸ்டூடெண்ட். அந்த கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ்க்குள்ள என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பப்ளிக் அப்படிங்கிற கீவேர்டு குடுத்துருக்கோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அந்த பப்ளிக்கா என்னென்னலாம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். அது வந்து என்ன வேரியபிள் அப்படின்னா, இன்டிஜர் டைப் வேரியபிள். அட் த சேம் டைம் அது என்னது? ஸ்டாட்டிக் வேரியபிள். அப்ப ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எத்தனை தடவை வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணாலும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து ஒரே ஒரு இந்த வேரியபிளோட மெமரிய தான் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அது என்னது? இந்த டோட்டல் அப்படிங்கிறத ஒரே ஒரு தடவை தான் இதுக்கு என்ன ஆகும்? டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளுக்கு மெமரி கிரியேட் ஆகும். அதே மெமரியை தான் எல்லா பாயிண்ட்ஸ் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த டோட்டல்ங்கிற வேரியபிளுக்கு ஒரே மெமரியை தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்கல. பட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போதும் இது வந்து லைக் ஒரு மெத்தட் மாதிரி தான். என்ன இருக்காது அப்படின்னா ரிட்டர்ன் டைப் இருக்காது. ஓகேவா? இப்ப அந்த இதே பாரு. இன்னொரு இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த கிளாஸ் நேம்லயே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது லைக் ஒரு மெத்தடு. அந்த மெத்தடுக்கு வந்து என்ன இருக்காதுன்னா, ரிட்டர்ன் டைப் இருக்காது. அது வந்து அந்த கிளாஸோட நேம்லயே வந்து இருக்கும். இது எப்போ வந்து கால் ஆகும், இல்ல எப்போ வந்து நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து நம்ம கால் பண்ண மாட்டோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். எப்ப அப்படின்னா, நம்ம இந்த பர்ட்டிகுலர் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆகும். ஓகேவா? இப்ப இந்த கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்டர் பேரு வந்து ஸ்டூடண்ட் தான். ஸ்டூடண்ட்க்கு அதாவது கிளாஸ் நேம்ல மட்டும் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அப்பதான் அது பேரு வந்து கன்ஸ்ட்ரக்டர். இல்லன்னா அது என்ன ஆயிடும் அப்படின்னா, மெத்தட் ஆயிடும். ஓகே. அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நம்ம உள்ள இதே மாரி வேரியபிள்ஸ் பாஸ் பண்றதுனால பண்ணலாம். பட் நம்ம இங்க பாஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம்? டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு 1. இதுக்கு என்ன அர்த்தம்? டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ டோட்டலோட வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு டைம் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இந்த ஃபங்ஷன் கிளாஸ் டெஃபினிஷன் வந்து புரிஞ்சிருச்சு. அதாவது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ்ல ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கிறோம்? டோட்டல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஆ இந்த இந்த டோட்டல் அப்படிங்கிற வேரியபிள வந்து எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம்னா 2 மெத்தட்ல ஆக்சஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சே ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து அந்த கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் நேம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம இந்த இதுல பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி டிஃபைனிங் தி ஃபங்ஷன்ஸ்ல பார்த்தோம்ல, ஒரு ஃபங்ஷன ஒரு ஃபங்ஷன வந்து நம்ம வெளிய டிஃபைன் பண்ணும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி, ஆ நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ, அந்த நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிளும் அதே மாரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அவுட் ஆஃப் த கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த கிளாஸ் நேம் வித் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் நேம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து என்னது? ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது கிளாஸ் நேமு, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர். இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் என்ன பண்ணியிருக்கோம்? ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி 0 வந்து இந்த டோட்டலுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ வந்து இந்த ஃபங்ஷன் அதாவது இந்த வேரியபிள வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது மெயின் மெத்தட் வச்சு பார்ப்போம். மெயின் மெத்தட்ல என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் பேர் என்னது? S1. ஓகேவா? ஓகே. இப்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றோம். என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு, அந்த ஆப்ஜெக்ட் S1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்ல, அந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு நம்ம இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இந்த டோட்டல் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்குல்ல, அந்த வேரியபிள கால் பண்றோம். அதாவது பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? இன்னொன்னு என்ன சொன்னோம் அப்படின்னா, அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது எப்ப கால் ஆகும்னு பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போதே என்ன ஆயிடும்? இது கால் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிடும்னு பார்த்தோம். அப்போ இந்த S1 அப்படின்னு வந்து கிரியேட் ஆன உடனே என்ன ஆயிடும்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து கால் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் கால் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டோட்டல்
ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் ஒன்னு அர்த்தம் சொன்னேன். ஸோ டோட்டல் என்ன இருக்கு 0. அந்த 0 பிளஸ் 1 என்னது 1. இப்ப டோட்டல்ல என்ன இருக்கும் 1 அப்படின்னு வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன ஆகும் இங்க பிரிண்ட் ஆகும். S1 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் நேம் டாட் டோட்டல் அப்படிங்கிறது வந்து டோட்டல் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். அந்த வேரியபிள்ல இப்ப என்ன வேல்யூ இருக்குது 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அதுதான் இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும் பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து ஒரு நியூ லைன் வரும். அடுத்தது என்ன பண்றோம் அகைன் ஒரு அதே கிளாஸுக்கு S2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அகைன் கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன ஆகும் கால் ஆகும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். சரி இப்ப கால் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1. ஏற்கனவே டோட்டல்ல என்ன இருக்கு 1 இருக்கு. ஏன் இது வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தனியா வந்து இந்த டோட்டல் இருக்காதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் நம்ம டிக்ளேர் பண்ணும் போதே அதுக்கு மெமரி அலோகேட் ஆயிடும். அதாவது இந்த ஸ்டாட்டிக் இன்ட் டோட்டல்னு டிக்ளேர் பண்ணும்ல அப்பயே மெமரி அலோகேட் ஆயிடும். எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் அந்த ஒரு தடவை மெமரி கிரியேட் ஆச்சுல்ல டிக்ளேர் பண்றப்ப அந்த மெமரியை தான் பயன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மெமரி கிரியேட் ஆனப்ப அதனோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா 0ன்னு அப்படி இருக்கு. அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்னாச்சு அதனோட வேல்யூ வந்து 1ன்னு சேஞ்ச் ஆச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்டும் என்னதான் இருக்கும் அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் இதே வேரியபிள தான் பாயிண்ட் பண்ணிருக்கும். இதே மெமரி லொகேஷன் தான் பாயிண்ட் பண்ணிருக்கும். அகைன் இந்த S2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்ல அதுவும் என்னதான் பண்ணிருக்கோம் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு மட்டும் இந்த டோட்டலுங்கிற மெமரி லொகேஷனே தான் பாயிண்ட் பண்ணிருக்கோம். அப்போ இது என்ன ஆகும் இந்த S2 அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அதாவது S2ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இது இங்க போய் இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். ஏற்கனவே இருக்கிற மெமரி லொகேஷன்ல என்ன வேல்யூ இருக்கு 1ன்னு இருக்கு. அப்போ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1 என்ன ஆகும் 1 பிளஸ் 1 2 ஆகும். அப்ப இங்க வரும்போது என்ன ஆகும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் S2 டாட் டோட்டலை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா இப்ப பாரு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1 அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 2. ஓகேவா ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது நம்ம எப்ப டிக்ளேர் பண்றோமோ அந்த டைமே வந்து மெமரி அலோகேட் ஆயிடும். அந்த மெமரி அலோகேட் ஆகிறது வந்து அதாவது அதுக்கு அந்த பர்டிகுலர் அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் எந்த கிளாஸ்ல இருக்குதோ அந்த கிளாஸ்க்கு நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அத்தனை ஆப்ஜெக்ட்டும் அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் அல்லோட இருக்கிற அந்த ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு கிரியேட் ஆச்சுல மெமரி அந்த மெமரியவே தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ அதனோட வேல்யூ வந்து நம்ம ஒரு தடவை சேஞ்ச் பண்ணோம் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து அதை ரீடைன் பண்ணிக்கும். அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன ஆகாது அதனோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. அது ரீடைன் பண்ணிட்டு அந்த வேல்யூல இருந்தே எய்தர் அப்டேஷன் வந்து நடக்கும். ஓகேவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது இப்போ வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் என்னன்னு பார்த்தோம் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். Static member function in a class is a function that is declared as static because of which function attains certain properties as defined below. Static function அப்படிங்கிறது என்னன்னா கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அதை வந்து என்ன பண்றோம்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றோம். எதனால அப்படி ஸ்டாட்டிக் அப்படின்னு டிக்ளேர் பண்றோம்னா அது வந்து கீழே உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணும் அட்டைன் பண்ணும் அதாவது ரீச் பண்ணும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் A static member function is independent of any object of class. நம்ம இது ஏற்கனவே ஸ்டாட்டிக் வேரியபிள் பார்த்தோம்ல அதேதான். இப்ப ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் ஆஃப் அ கிளாஸ். எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அத்தனை ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். அது விச் மீன்ஸ் அந்த பேர்ல நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம்ல இப்போ வந்து XYZ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணோம்னா இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் XYZங்கிற மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து எல்லாத்துக்கும் எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அத்தனை ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் இது காமன். ஓகேவா அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இண்டிபெண்டன்ட் அந்தந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு தனியா வந்து என்ன இருக்காது அந்த ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்காது. எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம ஒரு பேர்ல ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம்னா அதே தான் காமன் டு ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். அது எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி.
அடுத்தது a static member function can be called even if no objects of a class exist. அதாவது static member function வந்து நம்ம எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா இதுலயும் என்னது ரெண்டு விதமா கால் பண்ணலாம். ஒன்னு வந்து கிளாஸ் வச்சு கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணலாம். இன்னொன்னு வந்து என்னது அந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணலாம். ஈவன் ஆப்ஜெக்டே இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். பட் நார்மல் ஃபங்க்ஷன்ஸை அந்த மாதிரி மெம்பர் இல்லாம நம்ம கால் பண்ண மாட்டோம், கால் பண்ண முடியாது. அடுத்தது a static member function can also be accessed using the class name through the scope resolution operator. அந்த பாயிண்டே தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னது ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் ரெண்டு விதமா கால் பண்ணலாம்னு சொன்னோம்ல, ஒன்னு ஆப்ஜெக்ட் வச்சு ஒன்னு அந்த பர்டிகுலர் கிளாஸ் வச்சு. அப்படி பர்டிகுலர் கிளாஸ் நேமையே வச்சு நம்ம கால் பண்ணும்போது எப்படி கால் பண்ணுவோம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். அடுத்தது a static member function can access static data members and static member functions inside or outside of the class. static member function எதெல்லாம் access பண்ணணும் அப்படின்னா static data members-யும் access பண்ணும், அதாவது static variables and static member functions இன்னொரு member functions-யும் வந்து என்ன பண்ண முடியும், இதால access பண்ண முடியும். எங்க inside or outside of the class. கிளாஸுக்குள்ளேயும் access பண்ணணும், அதாவது டிஃபைன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் த கிளாஸ் வந்து என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல இருக்கிற ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்ஸையும் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் டேட்டா மெம்பர்ஸையும் கால் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஹேவ் அ ஸ்கோப் இன்சைட் த கிளாஸ். அதாவது ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னது, அந்த த்ரூ அவுட் த கிளாஸ் வந்து அதுக்கு ஸ்கோப் இருக்கும். த்ரூ அவுட் த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான், அவுட் ஆஃப் த கிளாஸ் வந்து அதுக்கு என்ன இருக்காது, ஸ்கோப் இருக்காது. அதாவது அது அவுட் ஆஃப் த கிளாஸ் வந்து நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, அந்த ஸ்கோப் வந்து அந்த கிளாஸ்ல இருக்கும். அதாவது பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்னு வந்து கிடையாது, இல்லாம இது வந்து அந்த கிளாஸுக்குன்னு தனியா ஸ்கோப் இருக்கும். ஓகேவா? You can also use a static member function to determine how many objects of a class have been created. நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷனை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். என்ன பர்பஸ்? determine how many objects of a class have been created. ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது the reason we need static member function. என்னென்ன காரணத்துக்காக நம்ம இந்த static member function நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேவைப்படும் அப்படின்னா, static members are frequently used to store information that is shared by all objects in a class. static members வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஸ்டோர் பண்றதுக்காக, ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக. அந்த இன்ஃபர்மேஷன் எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷனா இருக்கும்னா, எல்லா ஆப்ஜெக்ட்ஸாலையும் காமனா ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனா இருக்கும். அப்படி எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் காமனா தேவைப்படுது அப்படின்னா, அந்த காமனான இன்ஃபர்மேஷனை நம்ம எதுல கொண்டு போய் வச்சுக்கலாம், ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ்ல கொண்டு போய் வச்சுக்கலாம். அதாவது டேட்டா வேரியபிள்ஸ்ல கொண்டு போய் வச்சுக்கலாம். For instance, example என்ன அப்படின்னா, you may keep track of quantity of newly generated objects of a specific class type using the static data member as a counter. இதுல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கிளாஸுக்கு எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். எது யூஸ் பண்ணி, ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பரை ஒரு கவுண்டரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்டரா யூஸ் பண்ணி, கவுண்டர்னா என்னது, அதாவது கவுண்ட் பண்ணிட்டு போறவங்க தான் கவுண்டர்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பரை கவுண்டரா யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால ட்ராக் பண்ண முடியும். திஸ் static data member can be increased each time an object is generated to keep track of overall number of objects. இந்த static data member வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற, ஓவராலா எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஓகே,
இதுல என்ன பண்ணியிருக்கோம் ஒரு அதாவது IOStream அப்படின்னா ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது எந்த நேம் ஸ்பேஸ்ல இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ்ல இருக்கு. ஸோ அதை வந்து போட்டுக்கிறோம். போட்டதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்றோம். அந்த கிளாஸோட நேம் வந்து என்னது, இதுதான் இவ்வளவு தூரத்துக்கு அந்த கிளாஸ் டெஃபினிஷன் இருக்கு. அந்த கிளாஸோட நேம் என்னது, பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 விதமான டேட்டா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்துருக்கோம். ஒண்ணு வந்து பிரைவேட், இன்னொன்னு வந்து பப்ளிக். பிரைவேட்னு கொடுத்தா என்ன அர்த்தம், அது வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸ் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் கிளாஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றோமோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதை தவிர அதனோட அதாவது டிரைவ்டு கிளாஸோ இல்ல வந்து வேற எதுவும் கிளாஸோ வந்து இல்ல அவுட் ஆஃப் த கிளாஸோ வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த வேரியபிள்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரைவேட்ல 3 வேரியபிள் கொடுத்துருக்கோம். என்னென்ன வேரியபிள், லென்த், பிரெத், ஹைட். அதனோட டேட்டா டைப்ஸ் என்ன, இன்டீஜர். இது எல்லாமே என்ன வேரியபிள்ஸ், ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்லாம் என்னது, அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு அசோசியேட்டடா இருக்கிற வேரியபிள்ஸ். இதுக்கு என்னதான் இருக்கும், ஒரே ஒரு மெமரி லொகேஷன் தான் இருக்கும். லென்த்துக்கு ஒரு மெமரி லொகேஷன், ஒரே ஒரு மெமரி லொகேஷன். பிரெத்துக்கு ஒரே ஒரு மெமரி லொகேஷன், ஹைட்டுக்கு ஒரே ஒரு மெமரி லொகேஷன். சப்போஸ் இந்த ஸ்டாட்டிக் இல்ல அப்படின்னு, ஸ்டாட்டிக் இல்லாம நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா, இப்ப சப்போஸ் இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டாட்டிக் இல்ல, இன்ட் ஹைட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும், இது வந்து எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அத்தனை ஆப்ஜெக்ட் உரிய ஹைட்டுக்கு, இப்போ வந்து ஒரு 10 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்னா 10 ஆப்ஜெக்ட் 1ஓட ஹைட் வந்து வேற மெமரி லொகேஷனா இருக்கும், ஆப்ஜெக்ட் 2ஓட ஹைட் வந்து வேற மெமரி லொகேஷனா இருக்கும், ஆப்ஜெக்ட் 3ஓட ஹைட் வந்து வேற மெமரி லொகேஷனா இருக்கும். இதெல்லாம் தனித்தனி மெமரி லொகேஷனா இருக்கும். ஓகேவா. இப்ப ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னா, இது எல்லாமே என்னது, ஆப்ஜெக்ட் 1க்கும் அந்த ஹைட்டுக்கு வந்து ஒரே மெமரி லொகேஷன் தான். ஆப்ஜெக்ட் 2க்கும் வந்து என்னது, அந்த ஹைட்டுங்கிற வேரியபிள் வந்து அந்த ஆப்ஜெக்ட் 2 ஏற்கனவே வந்து கிரியேட் ஆகிக்கிற மெமரியை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ஜெக்ட் 3யும் ஏற்கனவே கிரியேட் ஆகிருக்கிற மெமரியை தான் பாயிண்ட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஹைட்டும் வந்து சேம் மெமரி லொகேஷன் தான் வந்து என்ன பண்ணிருக்கோம், பாயிண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா. அடுத்தது பப்ளிக். அப்படிங்கிறது ஆக்சஸ் பெயர் தான். இதுல இருக்கிற ஃபங்க்ஷனை இந்த பர்டிகுலர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இதோட டிரைவ்டு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் த கிளாஸ் வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் வச்சோ இல்ல வந்து இது ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம அந்த ஈவன் கிளாஸ் வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப பப்ளிக்ங்கிற ஆக்சஸ் பெயர் கொடுத்துட்டோம். அதுக்குள்ள வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னது, பிரிண்ட் அப்படிங்கிறது தான் அந்த ஃபங்க்ஷன் நேம். அது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது, எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. அதனாலதான் அந்த ரிட்டர்ன் டைப் வாய்டுன்னு கொடுத்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் அதனோட டைப் என்னது, ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்னா என்னது, அந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் வந்து அதுக்கும் வந்து என்னதான் இருக்கும், ஒரே ஒரு டைம் தான் வந்து மெமரி அலோகேட் ஆயிருக்கும். அந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி கால் பண்ணலாம், எய்தர் கிளாஸ் வச்சு கால் பண்ணலாம், இல்ல வந்து ஃபங்க்ஷன் வச்சும் கால் பண்ணலாம். கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணும்போது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் நேம் வச்சு ஆப்ஜெக்ட் நேம் வச்சு கால் பண்ணும்போது டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கோம், கிளாஸ் டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். அதுல வந்து வேல்யூ ஆஃப் த லென்த் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம், வேல்யூ ஆஃப் த பிரெத் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம், வேல்யூ ஆஃப் த ஹைட் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் தான், ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுதான் வந்து என்ன பண்ணுவோம், ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனாலதான் இதுல இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே என்னது, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். ஓகேவா. ஓகே, அடுத்தது என்ன பண்றோம், இந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ போடுறோம். பாக்ஸ், அதாவது எது யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த கிளாஸ் நேமே யூஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் அப்படிங்கிறது கிளாஸ் நேமு, இங்க இருக்கிற கிளாஸ் நேமு. அதுக்கப்புறம் ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இந்த லென்த்துக்கு நம்ம என்ன பண்றோம், வேல்யூ அசைன் பண்றோம் 10. அடுத்தது பிரெத்துக்கு வேல்யூ அசைன் பண்றோம் 20. அடுத்தது ஹைட்டுக்கு வேல்யூ அசைன் பண்றோம் 30. ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்றோம், இதை எப்படி ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த பாக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்கு என்ன பண்றோம், இந்த பாக்ஸ்ங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் என்னது, பி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். இப்ப என்ன பண்றோம், அந்த பிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றோம். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் என்னது, பிரிண்ட்.
So cout static member is called through object name. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சு நம்ம கால் பண்றோம். கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா b.print அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்? இது வந்து கால் ஆகும். b.printல எதெல்லாம் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்? அதாவது இந்த பர்டிகுலர் லெங்த், பிரெத், ஹைட் இது மூணையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டாட்டிக் மெம்பர் இஸ் கால்ட் த்ரூ தி கிளாஸ் நேம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? ஆப்ஜெக்ட் நேம் வச்சு கால் பண்ணோம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்? கிளாஸ் நேம் வச்சு கால் பண்றோம். கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணோம்னா என்ன பார்த்தோம்? கிளாஸ் நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர், அதுக்கப்புறம் என்னது? அந்த ஃபங்க்ஷன் நேம். அது கால் பண்ணும்போது என்ன ஆகும்? அகெயின் வந்து இதே தான் பிரிண்ட் ஆகும். நம்ம இதுல எதுவும் அப்டேஷன் கொடுக்கல, அதனால அதே வேல்யூ தான் திரும்ப திரும்ப பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுது, ரிட்டர்ன் 0 போட்டிருக்கோம். இதுல பாரு, ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு த்ரூ ஆப்ஜெக்ட் நேம். ஆப்ஜெக்ட் நேம் பி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை வச்சு கால் பண்ணோம். அந்த வேல்யூஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அகெயின் இஸ் கால்டு த்ரூ the static member function is called through class name. class name என்னது? box அப்படிங்கிற class name. அந்த பாக்ஸ்க்குள்ளதான் என்னது? static function print அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிளாஸ் நேம் யூஸ் பண்ணோம்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நேம் print அப்படிங்கிறது கால் பண்ணியிருக்கோம். அதுக்கும் என்ன ஆயிருக்கு? அதே வேல்யூ தான் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேவா? ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அதுக்கும் வந்து அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் வித் த கிளாஸ், பட் நாட் டு எவ்ரி ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா அசோசியேட் ஆயிருக்காது. அது அந்த கிளாஸோட அசோசியேட் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம கால் பண்றது ஆப்ஜெக்ட் வச்சும் கால் பண்ணலாம், இல்ல அந்த கிளாஸ் நேம் வச்சும் கால் பண்ணலாம். அது அந்த பர்டிகுலர் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சஸ் பண்றது என்னவா தான் இருக்கும்னா, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸா தான் இருக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுல நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஸ்டாட்டிக் மெம்பர் வேரியபிள்ஸ் பார்த்தோம், அதாவது டேட்டா. ஸ்டாட்டிக் மெம்பர் டேட்டா பார்த்தோம், ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஏதோ டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.